அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கத்தினை உரித்தாக்குகிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த உங்க கண்களுக்கு இனிய விருந்து காத்திருக்கு. அது என்ன விருந்து? கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் தான். நம்ம பாரம்பரிய கலையான பரதக்கலையை ஆடி அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையே நம் கண் முன்னால கொண்டு வர போறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? இதோ சாகர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ். டிக்கெட் ஃப்ரீ தான். கூகுள் பே, ஃபோன் பே எதுவுமே இல்ல. லெட்ஸ் see. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மீனாட்சி கல்யாண வைபோகமே, சோமசுந்தரேசர் வருகின்ற மணக்கோலமே, வேதங்கள் காணாத பாதங்கள் புவி மீது தானாக வரச் செய்த காமேஸ்வரி, தானாக வரச் செய்த காமேஸ்வரி, மீனாட்சி கல்யாண வைபோகமே. நித்ய சுமங்கலி கல்யாணி, புவி மகிழ்ந்திட புதுமணம் பெறுகின்றாள். நாரத முனி முதல் யாவருமே அந்த மாங்கல்யம் தொட்டு போற்றுகின்றார். கனகசம்பன்னாம் சர்வாபரணபூஷிதாம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர கதாரவிந்த விருணே மகே விருணேத்வம் தாஸ்யாமி. அண்டமனைத்தையும் ஈன்றவளாயின் கண்ணியமத்தையர் கொண்டவள், கழுத்தில் ஈசன் மாங்கல்யம் பூட்டினார், திருமாங்கல்யம் பூட்டினார்.
ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பிரணி, ஏன் இப்ப ராமர் ஸ்லோகம் பாடணும்னு தெரியுமா? ஓ தெரியுங்கக்கா, நம்ம KG2 செகண்ட் ஸ்டாண்டர்ட் ராமாயண காப்பியத்தை நடன நாடகமா நடிக்க போறாங்க. இதோ சாகர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் KG2 செகண்ட் ஸ்டாண்டர்ட் நடிக்கும் ராமாயணம். லெட்ஸ் see. கேட்போருக்கும் சொல்போருக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நல்லெண்ணமும் தரும் ராமாயணம். புராண கதையான ராமாயணத்தை ட்ரெண்டிங்கா காட்டி உங்களை மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் ஆக்க நாங்க ரெடி. கைதட்டி கொண்டாட நீங்க ரெடியா? ஒழுக்கத்தின் அடையாளமாய் ராமன், பெண்ணின் பெருமையாய் சீதை, ஒற்றுமையின் உருவாய் லக்ஷ்மணன், பக்தி மற்றும் வீரத்தின் அம்சமாய் ஹனுமன். இவர்களின் கதையை நம் சின்னஞ்சிறு மொட்டுக்கள் எளிய வடிவில் குறித்தாடி நம் மனதில் பதிய வைக்க வருகின்றனர். அயோத்தியோட ராஜா நம்ம தசரதன் இருக்காரு இல்லைங்க, அவரோட ஃபர்ஸ்ட் மகன் தாங்க நம்ம ஸ்ரீராமச்சந்திரன். அவரை செல்லமா நம்ம ராம்னு கூப்பிட்டுக்கலாமா? என்னதான் அவர் கடவுளின் அவதாரமா இருந்தாலும் அவரும் தன்னை பலசாலியாக்கிக்கணும் இல்ல, அதுக்கான பயிற்சிக்கு ரெடி ஆகிறார் நம்ம ராம். ராம 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 எனும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இன்பம் பொங்கும் ராம சுந்தரம். ராம 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 எனும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இன்பம் பொங்கும் ராம சுந்தரம். ராஜமந்திரம் பாலராம சுந்தரம். முத்து முத்து பேச்சழகு முத்தம் சிந்தும் வாயழகு ஆட்டம் பாட்டம் நூறழகு காண காண பேரழகு பாலராமன் குறும்பு காண வசிஷ்டருக்கும் இஷ்டம் ரொம்ப. ராம 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 எனும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இன்பம் பொங்கும் ராம சுந்தரம். கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு, ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு, வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. ஒரு வழியா வேதம், வில்வித்தை, வேட்டையாடுதல் போன்ற எல்லாவற்றிலும் திறமசாலியாகவும் நல்ல பழக்க வழக்கத்துடனும் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஸ்ரீராமர். அடடே, அந்த பக்கம் பாரியா, வானர கூட்டமா? நடுவுல யாரு?
நம்ம சூரியனையே பிடிச்சி சாப்பிட்ட ஹனுமன் தானே. மலையவே தூக்கிட்டு போற பலம் அவருக்கு. இன்னைக்கு யாரை தூக்கி போட போறாருன்னு தெரியலையே. ஒரே ஆக்ஷன் மூவியா இருக்க மாட்டுக்கே. உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற. நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒடி ஒளியிற. புடிச்சிக்கோ. உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற. நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒடி ஒளியிற. லாங் வே டு கோ. மகாமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் லசி. அரவோட பூமர் டாக்ஸி அண்ணா சார் ரொம்ப பிஸி. மஸ்காபி பால் மைன் டி-ஷர்ட் போட்டா குட்ரா ஹசி. இப்போ ரொம்ப குஷி மகாமிஷி. பஜரங்க ஜெய் ஸ்ரீராம். பஜரங்க பஜரங்க ஜெய் ஸ்ரீராம். ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்ன முச்சு பாக்கும் நின்னு சின்ன மகாராச வாரா மீச முறுக்கு. எங்க மண்ணு தங்க மண்ணு உன்ன வைக்கும் சிங்க மண்ணு. வெற்றி மழை సాగర జై కపీశ తిరులోక ఉజాగర రామ దూత తులిత బలరామ అంజని పుత్ర సుఖనామ మహావీర విక్రమ చరంతి కుమతి నివార సుమతి కే సంతి కంచన వరణ విరాజ సుదేశ కానన కుండల కుంచిత కేశ. వజ్ర ధ్వజా విరాజై కాంతే మూర్ఛ జనే భూసాజై శంకర సువన కేసరి నందన తేజ ప్రతాప మహాజగ వందన విద్యావాన కుటీయతి చాతుర రామ కాజ కరివే కో ఆతుర ప్రజనిద్ర సునివే కో రస్యా రామ లగన సీతామన వస్యా సూక్ష్మ రూప ధరిసియ ఇది కామా వికట రూప ధరి లంక జనామా భీమ రూప ధరి అసుర సమారే రామచంద్ర కే కాజ సమారే. संजीवन लखन जियाए श्री रघुवीर हर्षि मुर लाए. जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीश तिरुलोक उजागर. जय 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 हनुमान गोसाई कृपा करो गुरुदेव मिलाई. ऐसा तुम्हार पाठ कर कोई झूठ ही बंदी महासुख होई. जो ये पढ़े हनुमान चालीसा होए सिद्धि साकी गौरी सा. तुलसीदास सदा हरि जय रागी जय नाथ हृदय. வானர கூட்டம் எல்லாம் ஹனுமனோட வீரத்தை பார்த்து ஷாக்ல இருக்காங்களாட்டிருக்கே. ஹீரோவையும் பார்த்துட்டோம், ஹீரோவோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஹீரோயின் தாங்க. ஜனகனின் மகளான சீதா பேரழகிங்க. குணத்திலையும் மனசுலையும் மாசில்லாத பூமியில மிதக்கிற நிலவு போல இருப்பாங்க. அவ தாங்க நம்ம ஹீரோயின். சீதா ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்க வராரு. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கண்ணோடு கண்கள் அம்புகள் தொடுத்தன. வேறென்ன, டூயட் தான். அகநக அகநக முகநகையே முகநக முகநக முருநகையே முருநக முருநக கருநகையே தருநக தருநக வருணனையே.
ஒரே ஊராற்று ஒரே ஊரோடம் தள்ளாடும் என்னை தாங்குவானா வா என்று கட்டளையிட்டானா முத்தத்தில் கை விளங்கிட்டானா கைதாகினாள் தேவசேனா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பில கப்பில கோலு இவ சிங்கல சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தா ஆளு நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ வில்லெடுத்து அதை நானேற்றி தன்னோட வீர சாகசங்களை நிரூபிச்சு நம்ம ஹீரோயினை திருமணம் செய்ய போறாருங்க. ஒரு கோலாகலமான திருமண நிகழ்வும் நடக்க போகுது. சரிங்க, கொஞ்ச நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். தொந்தரவு பண்ணாம அடுத்து யாருன்னு பார்க்கலாமா? இசையின் தலைவன், ஈசனின் அவதாரம், தலை சிறந்த ஆட்சியாளன், திசையெட்டும் புகழ் கொண்டவன், ஒரே தலையில் 10 மூளையை கொண்ட இலங்கை அரசன். அட அட அட, இனிமே தாங்க சீனே. கிரவுண்டு மொத்தமும் ஆளுங்களா இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். என்னவோ தெரியலங்க, ராவணன்னாலே கெத்து தாங்க. சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏகனே, பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம், பிறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். काल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. मस्ती में हम बम बोले बम बम बोले बम बम बोले बम बम बोले की मस्ती में हम बम बोले बम बम. भोले की मस्ती में नाचेंगे सारे, भोले हरेंगे जो कष्ट तुम्हारे. भोले के नाम पे चलती है दुनिया, पार लगेगा भोले के सहारे. भोले के नाम के दीवाने हुए हम, फिर भूल गए हम तो सारे जिंदगी के गम. तुझे देंगे भोले दर्शन साक्षात सामने, जैसे हनुमान जी को दिए श्री राम ने. भोले की भक्ति में मिलके सारे आज बोले, हर हर महादेव महाकाल बम बोले. बम बोले बम बोले बम बोले बम बम बोले बम बम बोले बम 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 बोले.
किसी बात का, साथ भोलेनाथ का, सर पे मेरे हाथ बोले तेरे आशीर्वाद का। डरना किसी बात का, साथ भोलेनाथ का, सर पे मेरे हाथ बोले तेरे आशीर्वाद का। शिव शंभू शिव शंकर तेरा नशा है चढ़ा बस हम पर, लेके नाम बोले का हूँ निहाल, मन में ना है कोई ख्याल, बोले में मैं मगन हूँ वो जानता है सबका हाल। मस्तों के टोले में खोए सारे बोले में, भूल गए हैं दुनिया जब से मन लगा है बोले में। தன்னோட பக்தியை காமிச்சு ஆலகால விஷம் உண்ட நீலகண்டன் கிட்டேயே வரம் கேட்டு வாங்கிட்டாருங்க. பெரிய ஆளுதான் போங்க. 3 லோகத்திலும் ஹீரோயினா இருக்கிற நம்ம சீதா தேவி பகவான் ராமரை கல்யாணம் பண்ண தங்க தேரை போல அலங்காரம் பண்ணிக்கிட்டு மேடைக்கு வராங்க. ஆனழகனான ஸ்ரீராமர் கம்பீரமா சீதையை கரம் பிடிக்கிறாரு. டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்கும் மங்கள டம் டம், ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம். மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்கும் மங்கள டம் டம், ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம். பிரம்மாண்டமா நடந்தது. ராமனும் சீதையும் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. ராமர் நல்லவர் தாங்க, ஆனா கூட இருக்கிறவங்க சரியில்லையே. பிளான் போட்டு வனவாசம் கிளப்பி விட்டுட்டாங்க. ராமன் இல்லாத இடத்துல சீதைக்கு என்னையா வேலை? நம்ம ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே கிளம்பிட்டாங்க. ராமன் தம்பி லக்ஷ்மணன் அண்ணனை பிரிஞ்சு இருந்ததே இல்லைங்க. அதனால அண்ணன் கூடவே இவரும் கிளம்பிட்டாரு. அப்புறம் என்னங்க, பாவம் வனவாசம்தான்.
வேர்க்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. வேர்க்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா, மரணிடும் நெஞ்சத்தில் மழையென பெய்யா. ஆய் மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. ராமன், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் ஒரு வழியா காட்டுக்கு வந்தாச்சுங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடிசைய போட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. தங்கமா ஜொலிக்கிறா பாருங்க. அவளோட பாதம் தாமரை மலர் போல மென்மையாவும், நடை மின்னிற வஞ்சிக்கொடி போலவும், அவ கண்ணழகுக்கு மீனாட்சினும் சொல்லுவாங்க. அட அட அட, அவதாங்க ராவணனோட அன்பு தங்கச்சி சூர்பனகை. அசுர குலமா இருந்தா என்ன, அரச குலமா இருந்தா என்ன, அழகி அழகிதானே. அப்பேற்பட்ட அழகிய பார்க்க நீங்க ரெடியா? முகத்துல சிரிப்போடவும் மனசுல காதலோடவும் ஆவலோட வந்த சூர்பனகைய கடுப்பேத்தி அழகியா வந்தவளை அரக்கியா மாத்தி அவள் மூக்கையும் வெட்டிட்டாரு நம்ம லக்ஷ்மணன். என் மூக்கையே அறுத்துட்டியான்னு கேட்ட சூர்பனகை, என் தேகம் மறுத்த உனக்கு சோகம் சேர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்க. ஐயையோ ஐயையோ, மூக்கு போச்சே மூக்கு போச்சே, ஒரே ஓட்டம் தாங்க. சூர்பனகை நேரா போனா ராவணன் கிட்ட நின்னா.
கம்ப்ளைண்ட்டை சொன்னான். இனிமே தாங்க இருக்கு சீனே. அண்ணன் தங்கச்சிக்காக செய்யலைன்னா கூட அட்லீஸ்ட் சீதாவுக்காகவாது செய்வான்னு நினைச்ச சூர்பனகை சீதாவோட பியூட்டிய பத்தியும் ராவணன் காதுல கொஞ்சம் போட்டு வைக்கிறா. அதை கேட்டு ராவணன் சும்மா இருப்பாரா? அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. உசிரே நீதானே நீதானே கடலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. தன்னோட அன்பு தங்கைய இந்த நிலையில பார்த்ததும் கொந்தளிச்ச ராவணன் ஒரு பிளானோட காட்டுக்கு போறாருங்க. நம்ம ஹீரோயின் ஒரு தங்க மான் மேல ஆசைப்பட்டு அந்த மானை பிடிச்சு தாங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் அவர் தம்பி லக்ஷ்மணனை கூப்பிட்டு சீதாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மானை தேடி போக அந்த மான் ராமரை தந்திரமா காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுச்சு. பிரச்சனை ராமரை சூழ்ந்ததுன்னு தெரிஞ்ச சீதா லக்ஷ்மணை அவரது அண்ணனுக்கு உதவி செய்ய வற்புறுத்திறாங்க. லக்ஷ்மண் காட்டுக்குள் போறதுக்கு முன்னாடி குடிசையை சுற்றி ஒரு வளையத்தை வரைஞ்சு சீதையிடம் இதை தாண்டி வர வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்த பிறகு காட்டுக்குள் போனாரு. அந்த நேரம் பார்த்து ராவணன் முனிவர் மாதிரி வேடம் அணிந்து சீதையை ஏமாத்தி கோட்டை தாண்டி வர வச்சுட்டாருங்க. புள்ளிமான் குட்டியே ஓமேனிதான் ஒரு பூந்தொட்டியே உன் கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து மோரவிக்கையின் ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து. மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே நத்தி எடுப்பான செம்பருத்தி கண்ணால என்ன கொத்தி களங்கடிச்ச பாதவத்தி. ஏன் ஆளு மஞ்ச நத்தி எடுப்பான செம்பருத்தி கண்ணால என்ன கொத்தி களங்கடிச்ச பாதவத்தி. என் கக்கத்துல வச்ச துண்ட தோடு மேல போட்டு விட்டா தோரணையா நானும் நடக்க வாலிபத்தை ஏற்றி விட்டா. என் கக்கத்துல
ராவணன் இழுத்துக்கிட்டு போய் புஷ்பக விமானத்துல உட்கார வச்சு கடல் மலை காடுகளை எல்லாம் தாண்டி அசோகவனத்துல அரக்கிகளுக்கு நடுவுல கொண்டு போய் விட்டுட்டாரு. அந்த நேரத்துல காட்டுல இருந்த ராமனும் லக்ஷ்மணும் ராவணன் அவர்களை திட்டம் போட்டு ஏமாத்தி சீதையை தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் சீதையை தேடி போறாங்க. போற வழியில வானரர்கள் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில நம்ம வாயு புத்திரன் அஞ்சா நெஞ்சம் கொண்ட வானரப்படையின் ஹனுமனை பார்க்கறாங்க. ராமனையும் லக்ஷ்மணையும் பார்த்த ஹனுமன் அவர்களை வணங்கி என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ராமனுக்கு உதவி செய்ய நினைச்ச ஹனுமன் அவர்கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு சீதையை தேடி மாபெரும் கடலை தாண்டி போகிறதுக்காக ஹனுமன் ராமரை மனதில் வணங்கி தன்னோட உருவத்தையே பெருசாக்கிக்கிட்டாரு. சீதையை கண்டுபிடிக்கணும்னு அவரது காலை மண்ணில் ஆழமா உந்தி மேலே எழுந்து அவர் வானத்துல பறந்தாரு. எங்காகிலும் பார்த்தது உண்டோ, தீ நீருடன் சேர்ந்தது உண்டோ, யார் யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வார் உண்டோ. கடலின் மேல் பறந்து கடைசியா என்ன பார்த்தாரு தெரியுமா? ஒரு பக்கம் சீதா தேவி அசோகவனத்தில் ராமனை நினைச்சு சோகமா இருக்க, மறுபக்கம் அரக்கிகள் எல்லோரும் குதூகலமா ஆட்டமாடிட்டு இருக்காங்க. சூடானது யுத்தம், சூடானது ரத்தம், போராடுது சித்தம், தீராது சத்தாத்தம். கொத்துப்பறை கொட்டு, ரத்தச்சிறு வெட்டு, கொட்டப்பகை வெட்டு, துட்டச்சிறு கட்டு. சிறுவேட்டலை பேசிடுதே, மறுகேட்டலை கோதிடுதே, ஒரு காட்சியை வெட்டு, அதையாட்படுவா பெயரே. கொத்துப்பறை கொட்டெழுந்திட, சுத்தப்பறை கெட்டெழுந்திட, கொட்டக்குடி வட்டத்தொருவனை ரத்தத்திலே கொட்டி பலியிடு, சுத்தப்படி கேட்டால் சங்கரி ரத்தத்திலே கொட்டி பலியிடு, ரத்தத்திலே கொட்டி பலியிடு, கேயோங்களை கேட்டால் வைரவி ரத்தத்திலே கொட்டி பலியிடு.
वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनम् நடுவுல இருந்த சீதா தேவிய ஒரு வழியா கண்டுபிடிச்சு ராமனோட மோதிரத்தை காட்ட அதை வாங்கி சீதா கண்ணுல தண்ணீர் கொட்ட ஒரே ஃபீலிங் தான் போங்க. சரி வாங்க அழுதுகிட்டே போலான்னு கூப்பிட்டா அவ ராமன் வந்தாதான் வருவேன்னு சொல்லிட்டா. ஹனுமன் சீதா கிட்ட பேசுறத பார்த்து யாருடா இவன் புதுசா இருக்கான்னு அரக்கிகள் ஹனுமன் அல்லேக்கா தூக்கிட்டாங்க. என்னதான் ராவணன் 10 தலையோட உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம ஹனுமனுக்கு ஒரு வாள் போதுங்க. சும்மா இருப்பாரா நம்ம ஆளு? ராமர் வருவாரு, உன்னை ஜெயிச்சுட்டு சீதா தேவி அழைச்சிட்டு போவார்னு விடுவார்ல சவாலு. சவாலை கேட்டு கோபத்துல கொந்தளிச்ச ராவணன் அவரோட வாள்ல நெருப்ப வச்சுட்டாருங்க. வாளில் நெருப்போடு திரிஞ்ச ஹனுமன் சீதையோட ஃபீலிங் நினைச்சு என்ன பண்ணாரு தெரியுமா? பார்க்கதானே போற இந்த ஹனுமனோட ஆட்டத்தை. எரிமலை எப்படி பொறுக்கும்? நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா
பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி மகிழ்ச்சி விடுதலை அடை விடை என்ன நினை பயத்தைய முறை பகல் கனவை உடை வீரம் தியாகம் மோதும் மோதும் உன் தோளில் காயம் மாறும் மாறும் இனி குரோதம் துரோகம் மாயும் மாயும் வருங்காலம் இனியும் இதிகாசமாகும் ஹனுமன் ராவணன் மேல இருந்த கோபத்துல இலங்கை முழுக்க நெருப்பு பத்த வச்சுட்டாருங்க. தங்கமா ஜொலிச்ச மாளிகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிச்சிருச்சு. அவரோட கோபம் தீர்ந்ததும் கடல்ல இறங்கி அவரோட வால்ல இருக்கிற நெருப்பு அணைச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாருங்க. ஒரு பொண்ணால ராமனுக்கும் ராவணனுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன குடும்ப தகராறு ராமகுலத்துக்கும் ராவண குலத்துக்குமான மாபெரும் யுத்தமா மாறி இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த எப்படி பெருசு பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த போர் ஒரு உதாரணம். எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரக்காரா அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டும் தைரியக்காரா நலியும் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரக்காரா அந்த குருதி அடிமுடி வேரில் அடலை திரட்டும் தைரியக்காரா நலியும் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா தீரா தீரா மின்னல் வாழ்வில் சுக்கரிகாலா தீரா தீரா கண்கள் ஆழ்ந்தார் குருவாளா தீரா தீரா மின்னல் வாழ்வில் சுக்கரிகாலா தீரா தீரா கண்கள் ஆழ்ந்தார் குருவாளா சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆடங்கள் கற்றதால் விட விட நான் எழுவேன் முதுகெலும்பு சீரைந்தும் my game is beyond pain you or die be the best look inside manifest தொடுவோம் சீக்கிரம் ஒரு கணம் நம்மை போற்றுமாடா நம்மை போற்றுமாடா கதறிட உடல் சிதறிட பட தடைகளில் தடம் செய்த படையடா பட போராட்டம் தான் அச்சம் என்று தைரியமா தூகேதா தோல்விகளில் only make us grow stronger உறுதி செய் நீயும் நானும் survivor அழிஞ்சது. ராமன் ஜெயிச்சிட்டாரு. அவர் வனவாச காலமும் முடிஞ்சது. அடுத்து என்ன? ஹாப்பி என்ட்ரி தான். 14 வருட வனவாசம் முடிஞ்சு ராமன், லக்ஷ்மணன்,
சீதா. கூடவே நம்ம ஹனுமனும் சேர்ந்து இலங்கையை விட்டு அயோத்திக்கு வராங்க. ஈரேழு உலகமும் காணாத ஒரு அழகன்னா அது நம்ம ராமன் தாங்க. தன் தாயோட அன்புக்கும் தந்தையோட சொல்லுக்கும் தன்னையே அர்ப்பணித்த ஒரு பெரிய மனுஷங்க அவரு. காதல் சீதைக்கும் பாச தம்பிக்கும் தன் உள்ளத்தையே தந்த வள்ளல் தாங்க நம்ம ராமர். அப்பேற்பட்ட நம்ம ஹீரோவோட பட்டாபிஷேகத்தை பார்க்க அயோத்தி மட்டும் இல்லைங்க, நம்ம ஆடியன்ஸும் காத்துட்டு இருக்காங்க. கடகசேனை, சூலசேனை, ஆயுத கௌரவ சமர்ப்பணம். கீழிருக்கும் சேனை முழுவதும் மகாராஜா பாத வணக்கம்.
வந்த இடம் ஏன் காடு வந்த இடம் ஏன் காடு நீ தான் பலியாடு Good evening, ladies and gentlemen. I think you all enjoyed the performance of Ramayana in a great way. I would like to congratulate all the teaching staff and other people who worked behind this. And along with that, you all were enjoying the sweet and melodious sound of a girl who was comparing in between or narrating in between. It is none other than our Samrita of grade 5. I just would like to introduce her on the stage. Here is our dubbing artist. We have done it in our school. We recorded everything in our school with the help of our dance master, Mr. Babuji. Congrats to all teachers and Babuji of foundational stage.